சாதனத்தை நான் எடுத்து போட்டேன்னு சொல்வது ஆண்டவர் தான். பேய்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், நான் உங்கள் சமாதானத்தை எடுத்து போட வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே பிசாசுகள் அந்த அதிகாரம் கிடையாது. சொல்லுங்கள், அதுவும் ஓகே தான். ஆனால் மெயின் சப்ஜெக்டுக்கு வரல. அதுக்கும் இல்லை. எப்படி இருதயத்தை சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இருதயத்தை எடுத்து போடுவானா? அப்படின்னு எல்லாருக்கும் இருதயத்தை தூக்கிட்டு போகணும். நான் நினைக்கிற ஆன்சர் யாராவது ஒரு ஆள் சொல்லணும். நம்பிக்கையை எடுத்து போடுவான். அதாவது கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை அவன் எடுத்து போடுவான் முதல்ல. இப்போ ஏவாள் கர்த்தர் மேல் நம்பிக்கை தான் வச்சுருந்தா. அவன் ஆலோசனை அவன் சொன்ன பொழுது கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை தூக்கி போட்டால் அவன் பேச்சுக்கு இடம் கொடுத்தான், சகலவும் போச்சு. அப்போது நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. எவன் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை இழக்கிறான்னு அவன் செத்த புணந்தான் அவன். பின்ன அவனுக்கு டைம் ஒன்றும் கிடையாது, எனி டைம் அவன் போயிடுவான். ஏன்னா சாத்தான் அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பான். கர்த்தர் விட்டுருவார். என்மேல் நம்பிக்கை வைன்னு சொல்லுகிறார். நீ மாம்சமான மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார். சபிக்கப்பட என் மேலே நம்பிக்கை வை. வறண்ட காலங்களிலும் உன்னை நினைச்சுவேன், நித்தம் உன்னை நடத்தி உன் எலும்புகளெல்லாம் நனமுள்ளதாக மாற்றி நீ வற்றாத நீருற்றை போல் வாழும்படியாக நான் செய்வேன். அப்படிப்பட்ட தேவனை நீ நம்பணும். ஆனால் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை உனக்கு சரிந்து போகிறன்னு சொன்னால் உன்னுடைய சாவனுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது என்று தான் மெய்ப்பொருள் ப்ராப்பசி. அல்லேலூயா. நம்பிக்கையை நீங்கள் சாத்தான் இடத்துல கொடுத்து விடாதீர்கள். அவன் எப்படி சொல்லுவான்? சாத்தான் எப்படி உங்கள் இருதயத்தில் முதல்ல என்ன செய்வான்? கடவுளை நம்பாதேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா நம்ம நம்பித்தானே இருக்கிறோம். அப்படி சொன்னால் ஸ்ட்ரைட்டாக போ ஏன்னு நம்ம சொல்லிடுவோம். அவன் எப்படி சொல்லுவான்? எப்படி அந்த இன்ஜெக்ஷனை அவன் போட்டுருவான். எனிபடி குழப்பத்தை உண்டு பண்ணுவான் என்பது ஓரளவுக்கு சரி. எப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுவான்? இருமனம் உடையவன் பாவி என்று யாக்கோபு 4:8 சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ இருமனம் உள்ளவன் பாவி. இருமனம் வைப்பான், ஒரு மனத்தை வச்சு தச்சிருவான். இப்போ நம்பிக்கை இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவனால் எதுவுமே பண்ண முடியாது. கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எந்த வியாதிக்கும் இடமில்லை, எந்த பிரச்சனைக்கும் இடமில்லை. தேவன் சிலரை சோதித்து அறிவார், வியாதியை வச்சு தான் சோதிப்பார், வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். அது அவருடைய காரியம். தன் பிள்ளைகளை பிறம்பால் தண்டிப்பது போல அவர் தன்னுடைய பிள்ளைகளை சில பிரச்சனைகள் வச்சு தண்டிப்பார். ஏனென்றால் நீங்கள் நீதிமான்கள், பிறப்பிலும் வளர்ப்பிலும் நீங்கள் நீதிமன்றங்களாக இருப்பீர்கள், இல்லைன்னா பரலோகத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள், ஆனால் பாவம் செய்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அதிலிருந்து உங்களை மீட்டு பரிசுத்தம் பண்ணி பரலோகத்து கொண்டு போவதற்கு தக்கதான சோதனை அம்புகளை அவர் உங்கள் இருதயத்தில் வைத்து தைச்சிருவார். சோதனை என்பது வேறு. சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. துன்பத்தை சகிக்கிறவன் ஜீவக்கிரீடம் கொடுக்கப்படுகிறன்னு சொல்லப்படுகிறது. அவன் நம்பிக்கை நம்ம ஒரு மனிதனிடத்தில் இழந்து போனோம். இந்த உலகம் எல்லாம் பொய்யா தெரிஞ்சிடும், திகிலும் கலக்கமாக தெரிஞ்சிடும். முதல்ல புருஷன் மேலே சந்தேகம் வந்துடும், புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே சந்தேகம் வந்துடும். முதல் பாயிண்ட் போச்சா? கடவுள் மேலே நம்பிக்கை உனக்கு இல்லைன்னா எப்படி நீ புருஷன் மேலே நம்பிக்கை வைப்ப? நம்பிக்கை வைக்க மாட்டேன். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலையை தாண்டி தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நம்புகிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமா? இன்னைக்கு வெறுங்கையாக இருக்கிறோம், நாளைக்குமா பலத்த ஜாதி ஆக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கும்? இருக்காது, நிறைய பேருக்கு இருக்காது. அது நம்பிக்கை சரிஞ்சாச்சுன்னு அர்த்தம். வெறுங்கையாக இருக்கிறான், பி ஹாப்பி, அதான் விஷயம். இந்த சாரிபாத் உதவ நம்பிக்கை இழந்தா சாகிறதுக்கு தோசை சுட போனான்.
தின்னுட்டு செத்துருவோம். இந்த சாராயம் குடிக்கிறவன் எல்லாம் விஷத்தை குடிக்கிறவன் என்ன பண்ணுவான், முதல்ல நல்லா தின்னுவான். நல்லா 1 கிலோ மட்டனை வாங்கி வச்சு 2 பாட்டிலையும் வாங்கி வச்சு நல்லா தின்னுட்டு தான் கடைசியில் விஷம் அடிப்பான். எல்லாரும் தின்னுட்டு சாகிறதுக்கு தீர்மானிக்கணும். அப்போ நம்பிக்கை இழக்கும் போது தான் ஒரு மரண ஆயுதம் உள்ளே வருகிறது, ஒரு சஞ்சலத்தின் ஆவி உள்ளே வருகிறது, ஒரு குழப்பத்தின் ஆவி உள்ளே வருகிறது, ஒரு பலவீனத்தினுடைய ஆவி உள்ளே வருகிறது. இந்த ஆவிகளெல்லாம் நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா, உங்கள் இருத்தில் வச்சுருந்தா வாழ முடியுமா? ராத்திரி 9 மணிக்கு மேலே ஒரு இடத்துக்கு சுடுகாட்டு போங்க, பயம். கர்த்தர் நம்பிக்கை இருந்தால் சுடுகாட்டுக்கும் போகலாம் இல்லையா? இல்லை எந்த கல்லறை ஆவி பயங்கரமாக எழும்பி நிற்கிதோ அங்கே போய் நிற்போம். ஏன்னா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவர் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். போக முடியுமா? முடியாது. முடியலைன்னா நீங்கள் நம்பிக்கையில் சரிந்து போனீர்கள் அர்த்தம். அவை நம்பிக்கையை நீங்கள் இழப்பீர்களானால் நீங்கள் செத்ததுக்கு சமம், உயிருள்ள பிணம். அவன் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. இந்த உலகத்தின் மேலே இருக்கிற விஷயங்களெல்லாம் விடுங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் மேல் நம்பிக்கை வைக்கலைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வாழவே முடியாது. ஜலப்பிரளயத்தில் சருகை போல் நீங்கள் போக வேண்டியதுதான். நீச்சல் அடிச்சுட்டு நீச்சல் அடிக்க முடியாது, மூச்சு திணறி செத்து போகணும். குமரி மாவட்டம்லாம் ஒரு 80 அடி அளவுக்கு வெள்ளம்லாம் வரும். செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைங்க, நான் இப்போ சொல்கிறத. அதுக்காக சவுண்ட் ஆன் பண்ணி வைக்காதீங்க. 80 அடி குமரி மாவட்டம் மதக்கம். கையை தட்டி ஒரு அடையாள செய்தி. தூசி போல போக வேண்டிய வரும், தூசி போல. ஒருவராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த ஜலப்பிரளயத்தில் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் அவர் ஏதாவது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அடையாளத்தை அங்கே ஏற்படுத்துவார். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஆபத்து காலங்கள் நம்மை நெருக்கும் போது நம்ம நம்பிக்கையை பெருக பண்ணணும். நம்ம பயப்பட ஆரம்பித்தா சாத்தான் அறி சிங்காசனம் போட்டு உட்காருவான். கொலுசு போட்டால் 2 பேர் வரும், 2 கொலுசு எல்லாம் போட்டுவிட்டு டிஸ்கோ ஆடிட்டு வரும், குட்டை பாவானையும் கொடுத்துட்டு வந்து உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே உட்காரும். அப்புறம் நீங்கள் வீட்டில் நடனம் ஆடுவியா? உற்சவமாக கையை தட்டுங்க. நம்பிக்கை போச்சுன்னா பேய்களுக்கு கூட ஆரம்பித்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது சும்மா ஏதாவது பொந்தில் சர்ப்பங்கள் இருக்கும், சில கோயிலெல்லாம் அதை உருண்டு கிடக்கும். அது நீங்கள் எங்கே நம்பிக்கை இழந்தீங்களோ அது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காரும், உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து உட்காரும். தவளை பொந்துக்குள்ளே இருந்து கரையிற மாதிரி அது உள்ளுக்குள்ளே இருந்து பயத்தையும் திகிலையும் வச்சு பாம்பு போல் உருட்டி அங்கே ஒரு படுக்கையில் சுருட்டி விட்டுரும். சிலர் படுப்பாங்க. எப்படி படுப்பாங்க? படுக்கிறவங்க நிம்மதியாக படுக்கணும் இல்லையா? சிலர் எப்படி படுப்பாங்க? இசட்டு மாதிரி, வேறு மாதிரி படுக்க மாட்டாங்களோ? சிலர் ஜி மாதிரி படிப்பாங்க. ஜி மாதிரினா 2 கையை 2 தொடைகளுக்குள்ளே சுருவிட்டு அப்படி ஒரு ஜி மாதிரி. சிலர் பாம்பு மாதிரி படுப்பாங்க, ஒய் மாதிரி. சிலர் உறங்க வேணால் குரட்டை குரட்டை இருக்குனாலே உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு காரியம் நம்பிக்கை இழப்பீர்களானால் மொத்த சாத்தானுக்கு நீங்கள் தேவர்களுடைய ஆலயத்தை உங்கள் இருதயத்தில் கட்டி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். புருஷன் செத்தானே வச்சு விடுங்க, உங்கள் வீட்டில் இருக்க புருஷன் செத்தானே வச்சு விடுங்க. அப்போ என்ன செய்யணும்? ஜெபிங்க. ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க? ஜெபிச்சா ஆண்டவர் என்ன பண்ணார்? உயிரை கூட தருவார்ல. அப்படி ஒரு நம்பிக்கை வேணும், அப்படி ஒரு நம்பிக்கை வேணும். ஐயோ போச்சு, இனி நான் என்ன செய்வேன், இனி என்ன செய்யணும், அடுத்த புருஷனை வச்சுக்கோன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட புலம்புறவங்களுக்கு என்ன இழப்பு வந்தாலும் என்ன சம்பவம் நடந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தான் பாக்கியவான். அவனுக்கு பேர் என்ன? பாக்கியவான். ஆபிரகாமுக்கு இல்லாத பிரச்சனையா? இல்லை யாக்கோபுக்கு இல்லாத பிரச்சனைகளா? இல்லை தாவீதுக்கு இல்லாத பிரச்சனைகளா? சவுலுக்கு இல்லாத பிரச்சனைகளா? வேதத்தில் சொல்லப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு வரும். வராதுன்னு எவன் ஜபிக்கிறானா அவன் தான் அந்தி கிறிஸ்து.
நீங்கள் பரிசுத்தம் அடைந்தால் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பாவம் செய்து பரிகாரம் செலுத்தாமல் மீறி நடப்பீர்களானால் ஆபத்து காலங்கள் வரும்போது உங்களுக்கு முதல்ல சாத்தான் எடுத்து போடுற ஒரு நம்பிக்கையை சிதைச்சு போடுவான். அப்போ தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஆண்டவரே, ஆண்டவருக்கே கேள்வி கேட்குறவர் சுபாவம் உண்டாகும் வரும். நீங்கள்லாம் வாத்தியார் ஆயிருவி, அவர் ஸ்டூடெண்டாக மாறிடணும். என்ன ஆண்டவர் கேள்வியை பாருங்கள், கண்ணை முடிட்டு என்ன ஆண்டவர் ஓங்கி அடித்தா 1.5 டன்லாம் அடி தலையை புழக்கணும். இப்படி பேசுகிறவங்களெல்லாம் என்ன ஆண்டவர்? ஆண்டவர்னா யார்? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர், இந்த காட்டில் கிடக்கிற அத்தனை மிருகங்களையும் உண்டாக்கினவர், மலைகள், ஆறுகள், கடல்கள், சமுத்திரம் எல்லாவற்றையும், நிலவெளிகள், பாலைவனங்கள் எல்லாவற்றையும் படைத்து உங்களுக்கு வாழ்வதற்கென்றே சில இடங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனை பார்த்து என்ன ஆண்டவரே, இவனை விபச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் லைசன்ஸ் தரணுமா? இல்லை உன்னுடைய கோமாளித்தனங்களுக்கு கூட்டு நிற்கணுமா? இல்லை உன்னுடைய ஊதாரித்தனங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமா? இல்லை என்றால் இவன் சுய இச்சை நடப்பதற்கெல்லாம் பாதை அமைத்து கொடுக்க வேண்டுமா? வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் இரும்பு கதவுகளை போட்டு பூட்டிடுவார். விஷம கையை தட்டுங்க. சிதையக்கூடாது. சீர்வெட்டல் மனம், எப்போவுமே சீர்வெட்டல் மனம். அந்த கிறிஸ்துனுடைய காலம். நீங்கள் சீர் பொருந்த வேண்டும், சீர் பொருந்தி பிழைக்க வேண்டும். உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் ஆண்டவரை அப்படி வளைச்சி பார்க்காதீங்க. அதை அந்த கிறிஸ்து வளைச்சி பாருங்கள், அவன் வருவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு திருடன் உண்டு, பிக் பாக்கெட். அவன் இன்றைக்கு வீரோடு இல்லை. எங்கள் ஆர்சி தேவாலயத்தில் முன்பகுதியில் நின்று கும்பிட மாட்டான். பின்பகுதி, அதாவது தலைப்பகுதி பின்பகுதி, அந்த பக்கத்தில் யாருமே நடமாட்டம் இருக்காது. அவன் அங்கே போய் தான் கும்பிடுவான். எப்படி கும்பிடுவான்? முதல்ல நெடுஞ்சால் கடையாக கிடப்பான். அவர் மாற்று மதக்காரன். அது ஒரு மனிதன் இறந்து போனால் குழி வெட்டுகிற அந்த பிள்ளைகள். அவனுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கிறான். எப்படி வச்சுருக்கிறான்? நெடுஞ்சான் கடையாக பூமியில் விழுந்து ஆண்டவரை தேடிட்டு தான் போவான் திருடகு. அவனை போலீஸே பிடிக்காது. அவனை பேர் பிடிக்கட்டா புள்ளி. ஏன்னா அவன் ஆண்டவரை நம்பி இருக்கிறான். ஆனால் துன்மார்க்க செயலுக்கே ஆண்டவரை கேட்குறோம் பாருங்கள். நம்ம நல்ல செயலுக்கு ஆண்டவரை கேட்குறோமா? ஆகவே துஷ்டருடைய ஆலோசனையை விட்டு நீங்கள் தூரம் விலக வேண்டும். இந்த உலகத்தில் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று நீதிமான், ஒன்று துஷ்டன், இன்னொருத்தன் துன்மார்க்கன். ஆகவே துஷ்டனுடைய வழிகளிலும் துன்மார்க்கனுடைய வழிகளிலும் கடந்து போகாதீர்கள். சாராயம் குடிக்கிறவன் 4 பேர் எடுத்துக்கிடுவோம். 3 பேர் சாராயம் குடித்தாச்சு. 4வதுவனுக்கு வனை காப்பான், ஏன் நீ குடிக்கலன்னா காசு எங்கிட்ட இருக்கு, நீ குடிச்சுக்கோன்னு சொல்லுவான். அப்போ 4 துன்மார்க்கர்கள். 4 பேரும் குடித்தாச்சுன்னா அடுத்து கூட 4 பேரை கூட குடிக்க வச்சுருவாங்க. அவர் 4 பேரும் ஒன்று சேருவாங்க. இப்போ 4 பேரும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அது அடிதடியாக மாறும். அப்போ துன்மார்களுடைய செய்கைகள் மேல் கர்த்தர் அருவருக்கிறார். ஒரு நீதிமானிடத்தில் போய் பாருங்கள். ஒரு 2 நீதிமான்கள் பேசி கொண்டு இருக்கிறான்னு வைத்துக்கொள்வோம். 2 நீதிமான்கள், ஒரு நீதிமான் 2 நீதிமான்களுடைய 2 மனைவிமார்களையும் குறித்து ஒருவர் பேசுகிறான்னு வைத்துக்கொள்வோம். ஒருவர் என்ன சொல்லுவார்? ஒரு நீதிமான் என்ன சொல்லுவான்? ஒரு மனைவி ரொம்ப அழகும் சௌந்தரியமும் நல்ல குணாதிசையும் உடையவளாக இருக்கிறாள்னு சொல்லுவான். அவ என்ன சொல்லுவான்? ஓ மனைவியும் அப்படித்தானே இருக்கிறா, கடவுள் நமக்கு நல்ல பெண்களை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனால் ஒரு நீதிமான் ஒரு துன்மார்க்கனமாக இருந்தால் என்ன சொல்லுவான்? ஓம் பொண்டாட்டி போல எம் பொண்டாட்டி இல்லடி, அவள் ராத்திரி 9 மணிக்கு யாருக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லுவான். முதல் பாயிண்ட் அப்படி தானே போடுவான். நானும் பார்த்தேன், மார்க்கெட்டில் இன்னொருத்தனுக்கு பைக்கு பின்னாடி போகிறத கண்டேன்னு சொல்லுவான். ஆனால் அப்படி சம்பவமே இருக்காது, தீயை கொளுத்தி போட்டுருவான். அப்படியா?
ஏன்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனை அவனுக்குள்ளே ஏறியாச்சு. அப்படியே என் மனைவி எப்போ பார்த்த எப்படி பார்த்த, எந்த நிறத்தில் இருந்தா, எந்த சேலை கட்டி இருந்தா, நீ சொல்லு. அவன் கொஞ்சம் கூட கச்சை கட்டி விட்டுருவான், கொஞ்சம் கூட சாந்து ஊசி பெயிண்ட் அடித்து விட்டுருவான், நேராக வீட்டுக்கு போவான். நீ போன ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனேன், நான் எங்கே போனேன், உங்களுக்கு என்ன? ஏன்னா இவன் துன்மார்க்க ஆவி கொண்டு போகிறான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஆவி உள்ளே ஏறி அவன் நெகட்டிவாக பேசுவான். என்னங்க எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க மாட்டான். ஏன்னா இவன் கொண்டு போகிற ஆவி. ஏன்னா ரத்த பந்தத்தில் இருக்கிற பொண்டாட்டியில் பாதி நீ பாதி நான் பாதி நின்ன மாதிரி இவனுக்கிட்ட ஆவி ஏறினா பாதி ஆவி ஆட்டோமேட்டிக்கில் பொண்டாட்டிக்கிட்டே ஏறும். ஆறு பொண்டாட்டிக்கிட்ட பே ஏறினா ஆட்டோமேட்டிக்கில் பாதி பே ஆம்பளைகள்கிட்ட ஏறும், புருஷர்கிட்ட ஏறிடும். பங்கு தான் வைக்க முடியுவாங்க. ஆக இவன் அப்படி போனதும் அன்பான பதில் கொடுக்க மாட்டா. என்ன சொல்லுவா, நான் எங்கே போனேன், உங்களுக்கு என்ன, வந்த வேலையை பாருங்கள், ஒழுங்காக தின்னமா குடித்தோமா படுத்தமான்னு போயிட்டே இருங்க. ஏன் ஏற்று நிற்கிற நீ, நான் என்ன கேட்டேன், எங்கே போனேன்னு தானே கேட்டேன். சவுண்டர் என்ன சத்தம் போடுறீங்க நீங்கள், அடுத்த பாரு என்ன சவுண்டு, என்ன ரைஸ் ஆகுது, அடங்கிட்டு இருங்க, பொத்திக்கிட்டு இருங்கன்னு அவ சொல்லுவாள். என்னை பார்த்து விரல் நீட்டி பேசுறியா, ஓங்கி அடித்தா 1.5 டன்னில் கழுத்து நட்டில் அடித்து விடுவான். என்ன நீ அடிச்சியா, முடிஞ்சால் காலை தூக்கி நெஞ்சில் அடிப்பா. கலவரம் ஆச்சா புற சொல்லுவா, என்ன அடிச்சியா, நான் இன்னும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு அவன் ஓடுவா. இல்லை நீ என்ன அடித்ததுனால நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு இவன் ஓடுவான். இல்லை நீ அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு இல்லாட்டா அவன் ஓடுவான். நீ போகிறேன் இந்த வீட்டுக்குள்ளே வரப்படான்னு இவன் சொல்லுவான். கலவரத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறவன் தான் சாத்தான். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும், ஆவியில் ஸ்திரப்பட வேண்டும். ஆவியில் ஸ்திரப்பட்டால் பகுத்தறிவு வேலை செய்யும், பகுத்தறிவு வேலை செய்யும். ஆவியில் பக்குவமடைய வேண்டும், அது ஆவியில் பலன் அடைய வேண்டும். என்ன சம்பவம் நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ண வேண்டும். இப்போ ஒரு நீதிமானிடத்தில் ஒரு துன்மார்க்கன்